يا حبيب سلام عليك صلوات الله عليك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. صدق الله العظيم. عن عثمان بن عفان رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من قرأ القرآن وأقرأه، أو كما قال صلى الله عليه وسلم. சிறப்புமிக்க அல்லாஹ்வுடைய கலாமை உலகறியச் செய்கின்ற ஒளிமயமான இந்த சபைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஷேக் அல் காரி ரியாஸ் ஹஃபிதுல்லாஹ் அவர்களே, பங்களாதேஷிலிருந்து விசேட அதிதியாக கலந்து கொள்ளக்கூடிய ஷேக் அல் காரி கமருல் ஆலம் அவரோடு கூடவே வந்திருக்கின்ற தற்பொழுது நமக்கு முன்னால் அவருடைய இனிய குரலால் நம்மை மகிழ்வித்த அல் காரி ரைஹானுல் ஹக், இங்கு கௌரவிக்கப்பட்ட புத்தள மண்ணின் மூத்த மார்க்க அறிஞர் ஷேக் அப்துல் நாசர் ரஹ்மானி ஹஃபிதுல்லாஹ் உட்பட சபையில் இருக்கின்ற மூத்த உலமாக்கள், இந்த ஜும்மா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், சபையிலே தமக்கு அல்லாஹ் அருளிய குரல் வளங்களை வைத்து நம்முடைய மனதை குளிர வைத்த, மனதை உருக வைத்த, கண்களை கலங்க வைத்த காரிமார்களே, ரவுதத்துல் ஹாஃபிலீன் மதரசாவிலே ஹாஃபில்களாக பட்டம் பெற்று இன்று சான்றிதழை பெறுகின்ற ஹாஃபில்களே, அவர்கள் அனைவருடைய பெற்றோர்களே, குழுமிருக்கக்கூடிய சகோதரர்களே, திரை மறைவிலிருந்து நிகழ்ச்சியை கண்டு களித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களையும் முன்னோக்கியவனாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையிலே நமது நாட்டில் என்னுடைய அனுபவத்தில், குறைந்த கால அனுபவத்திலே கண்ட ஒரு முதல் நிகழ்வாக, அதிகமாக குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஒரு விழாவாக இதை நான் அடையாளம் காண்கிறேன். வெளிநாடுகளில், ஈஜிப்ட் போன்ற நாடுகளில் நாளாந்தம் இப்படியான மக்ராக்கள், குர்ஆன் ஓதுகின்ற மன்றங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டே இருக்கும். நமது நாட்டையும் அப்படிப்பட்ட நாடுகள் போன்று அல்லாஹ் ஆக்கி அந்த குர்ஆன் மூலம் நமது நாட்டுக்கு அல்லாஹ் ஒளி வீசுவானாக. அன்பானவர்களே, 3 தலைப்பிலே சில முக்கியமான விடயங்களை நான் உங்களோடு பரிமாறிக்கொண்டு விடைபெற நினைக்கிறேன். ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
சஹாபாக்களும் இந்த குர்ஆனோடு நடந்து கொண்ட, குர்ஆனோடு அவர்கள் வைத்திருந்த உறவு. இரண்டாவதாக அந்த குர்ஆனை சுமந்தவர்களுடைய மாண்பு, மரியாதை, கண்ணியம். மூன்றாவதாக அந்த குர்ஆனுக்கு சமூகமாகிய நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ற தலைப்பிலே மூன்று சாராரும் இந்த குர்ஆனுக்கு செய்த சேவைகள், செய்ய வேண்டிய பணிகள் என்ற அமைப்பில் சில விடயங்களை உங்களுடைய உள்ளத்தோடு நான் உரையாடிக்கொள்ள நினைக்கிறேன். சபையில் இருக்கின்ற மூத்த உலமாக்கள், என்னுடைய பேச்சை நீங்கள் மிகவும் கவனமாக கிரகித்து நான் விடுகின்ற தவறுகளை, பிழைகளை சுட்டிக்காட்டுமாறும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, மின்விசிறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவு உஷ்ணம் கிடையாது, காற்றோட்டமாக இருக்கிறது. காப்பட்டிலே உட்கார்ந்திருக்கிறோம். அழகான நிம்மதியான ஒரு சூழலிலே உட்கார்ந்து ஓதினோம், கேட்டோம். இன்று வரைக்கும், இப்பொழுது வரைக்கும் நாம் உட்கார்ந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, வஹி இறங்கும் பொழுது முதலாவது இறங்கிய வஹி, முதலாவது இறங்கிய குர்ஆன் வசனங்கள் நபி அவர்களுக்கு சௌகரியமாக இறங்கவில்லை. அந்த ஹிரா குகையிலே வாழ்க்கையிலே இதற்கு முன்னால் காணாத பிரமாண்டமான ஒரு படைப்பு என்னை கட்டி அணைத்து ஹத்தா அகத மின்னியல் ஜஹத், கட்டி அணைக்கின்ற பொழுது எனக்கு கஷ்டம் ஏற்பட்டது, எனக்கு நோவு ஏற்பட்டது, எனக்கு வருத்தமாக இருந்தது. ஃபகாலே கரா, ஓதுங்கள் என்று சொன்னார்கள். மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னேன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுங்கள். ஓத தெரியாதென்று பல தடவை சொல்லி ஓதி அவர்கள் ஓத கேட்டு நான் அந்த வசனங்களை மனநமிட்டுக் கொண்டேன் என்ற அந்த 5 வசனங்களையும் சமூகத்துக்கு முன்னால் ஓதி காட்டிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய முதலாவது வசனமே சிரமத்தோடு, குர்ஆனுடைய முதலாவது வசனமே வருத்தத்தோடு, குர்ஆனுடைய முதலாவது வசனமே உடம்பிலே ஒரு வகையான நோவையும் ஒரு தியாகத்தையும் வெளிப்படுத்துகின்ற வசனங்களாகத்தான் இறங்கின. கடும் குளிரான காலம், அரபு நாட்டுடைய குளிர் நமக்கு சொல்ல தேவையில்லை, அனுபவித்தவர்களுக்கு தெரியும். கடும் குளிரான காலகட்டத்திலே நபியவர்களுக்கு வஹி இறங்கும், நபியவர்களுடைய உடம்பிலே வியர்வை வடியும், நபியவர்களுக்கு வியர்வை ஏற்படும். அன்பானவர்களே, அப்படி இறங்கிய குர்ஆன் தான் இது. சில கட்டங்களிலே நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும், முகமெல்லாம் மஞ்சணித்து விடும். அப்படி இறங்கிய குர்ஆன் தான் இப்பொழுது நாம் ஓதிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த குர்ஆனை ஓதினார்கள், பிறர் ஓத கேட்டார்கள். ஓதும் பொழுது நபி அவர்களுடைய அந்த உணர்வு எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய அந்த உள்ளத்துடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது? ஒரு உதாரணம் போதும். ஒரு உதாரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு மன்றாடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ இந்த உம்மத்தை, சமுதாயத்தை வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். 2 கருத்துக்கள். உனக்கு வேதனை செய்ய உரிமை உண்டு. இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? இனி உன்னுடைய அடியார்களுக்கு வேதனை செய்வதாக இருந்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தானே, அவர்கள் பாவம் தானே, அவர்களுக்கு நீ தண்டிக்காமலும் இருக்க முடியும் தானே, உன்னுடைய தயாள குணத்தால் என்றொரு அர்த்தம். நீ அவர்களை மன்னித்தால் நீ கண்ணியமானவன், நீ சக்தி உள்ளவன், நீ ஞானி. இந்த ஒரே ஒரு ஆயத்தை இரவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ஓதி அழுது கொண்டிருந்தார்கள். இப்னு மஸ்ஊத், இக்ரா அலைய, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள்.
அக்ரவ அலைக்க வ அலைக்க உன்சில, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த குர்ஆனை நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதா? ஓதுங்கள், பிறர் ஓதுவதை நான் செவிமடுக்க விரும்புகிறேன். காரியாகவும் இருந்தார்கள், முஸ்தமியாகவும் இருந்தார்கள், கிரகிப்பாளராகவும் இருந்தார்கள். ஓதினேன், சூரத்து நிசாவை ஓதினேன். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வரும் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை முழு மனித சமுதாயத்துக்கும் சாட்சியாளராக கொண்டு வருகின்ற அந்த கட்டம், அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்ற ஆயத்தை ஓதிய பொழுது ஹஸ்புக் ஹஸ்புக், போதும் போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள், நிறுத்தினேன். அன்னாரின் முகத்தை அன்னார்ந்து பார்த்தேன். ஃபஇதன் ஐனாஹு தத்ரிஃபான், அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்தோடிக் கொண்டிருக்கிறது. ஓதி ஓதி அழுதார்கள், கேட்டு கேட்டு அழுதார்கள். இதான் குர்ஆன். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. ஈமான்தாரிகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, குர்ஆன் ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து அஞ்சும், அவருடைய ஈமானை அது அதிகரிக்கும். இதுதான் செவிமடுப்பவர்களுக்கான அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய கட்டளை. உள்ளம் நடுங்க வேண்டும், ஈமான் அதிகரிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு வைத்திருந்த அந்த லயிப்பை, அந்த ஈர்ப்பை பறைசாட்டுகின்ற உதாரணங்கள். பிறருடைய கராத்தை ஒளிந்திருந்து கேட்டிருக்கிறார்கள். மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டை தாண்டி செல்கின்ற பொழுது அழகிய துணியால் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது வெளியிலே நின்று கேட்டு ரசித்துக் கொண்டிருந்து விட்டு அடுத்த நாள் காலையில் லவ் ரஐத்தனில் பாரிஹா, அபூ மூஸா, நேற்றிரவு என்னை நீங்கள் கண்டிருக்க வேண்டுமே, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே. என்ன சம்பவம் யார சொல்லலாம்? இல்ல, உங்களுடைய வீட்டை தாண்டி செல்கின்ற பொழுது உங்களுடைய இனிய குரலால் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தீர்கள், அதை நான் வெளியிலிருந்து நின்ற வண்ணம் ரசித்துக் கொண்டிருந்தேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அழகிய தொனி, குரல் வளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்கின்ற பொழுது ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். என்னுடைய கிராஅத்தை நீங்கள் கேட்டீர்களா யார் சொல்லலாம்? குர்ஆன் இறங்கிய நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமூக ஒரு பிரஜையுடைய கிராஅத்தை வெளியில் நின்ற வண்ணம், வீட்டுக்கு வெளியிலே பாதையிலே நின்ற வண்ணம் ரசித்த குர்ஆனை தான் நாம் இன்று உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓத இருக்கின்ற காரிகள் அனைவர்களுடைய குரல் வளத்திலும் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தையும் ஒளியையும் உண்டு பண்ணுவானாக. அவருடைய பரம்பரையாக குர்ஆனுக்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக. அடுத்த பகுதி சஹாபாக்கள். கனிமனை குர்ஆன் ஒரே ஒரு சஹாபியுடைய உதாரணத்தை நான் உங்களுக்கு, பல்துறை சார்ந்த ஒரு சாதனையாளர். அவர் யார்? அவர்தான் கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் பார்த்து வெட்கப்படக்கூடிய நபர். அவர் யார்? அவர்தான் ஸுன்னூரைன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்மார்களை ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் முடித்து 2 ஒளிகளின் உரிமையாளர், 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர் என்ற பெயரை பெற்றவர். அவர் யார்? எனக்கு 40 மகள்மார்கள் இருந்தாலும் ஒருவர் மௌத்தாகி மருமகள்மார்களை, மற்ற மகள்மார்களை மீண்டும் மீண்டும் என்னுடைய 40 மகள்மார்களையும் அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பேன் என்று நபி அவர்கள் உத்தரவாதம் அளித்த மனிதர். அவர் யார்? அவர்தான் 2 ரக்காத்துகளிலே 2 குர்ஆன்களை ஓதி முடிக்கின்ற காரி. அவர் யார்? தன்னிடத்திலே கிலாஃபத்து கிடைக்கின்ற பொழுது உலகத்திலே 3/2 பங்கு ஆட்சியோடு அதிகாரத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியை முடித்துவிட்டு சென்று தனக்கு 3/2 பங்கு உலக ஆட்சியோடு தன்னுடைய ஆட்சியிலும் விஸ்தரிப்பு செய்த அந்த நபர். அவர் யார்?
அவர்தான் குர்ஆனை அச்சிட்டு முழு உலகத்துக்கும் விநியோகித்தவர். அவர் யார்? அவர் ஒரு தொழிலதிபர். அவர் யார்? அவர் அந்த காலத்து முதலாம் இலக்க பணக்காரர். அவர் யார்? ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரி. அவர் யார்? அவர் கபிரிஸ்தானுக்கு சென்றால் தாடி நலையும் வரையும் அழுவார். அவர் யார்? சலாம் சொல்லி அனுமதி கேட்டார்கள். அபூபக்கர் யார் வந்திருக்கிறார்கள்? அபூபக்கர். இருந்தபடி எப்படி இருந்தார்கள் நபி அவர்கள்? யார் வந்திருக்கிறார்? உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. வர சொல்லுங்கள். மூன்றாவது ஒரு நபர் அனுமதி கேட்கிறார். அவர் அனுமதி கேட்கின்ற பொழுது அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. யார் அவர்? உஸ்மான் வந்திருக்கிறார். கொஞ்சம் இருக்க சொல்லுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். நபி அவர்களுடைய கீழங்கி வேஷ்டி கொஞ்சம் முழங்கால் வரைக்கும் உயர்ந்திருந்தது. உடனே தன்னுடைய ஆடையை மறைத்து காலை முழுமையாக மறைக்க வேண்டிய பகுதி வரைக்கும் மறைத்து விட்டு இப்பொழுது வர சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் நாணமுள்ளவர், நாகரிகம் உள்ளவர், வெக்க சுபாவம் உள்ளவருக்கு முன்னால் என்னுடைய உடம்பில் அனுமதிக்கப்பட்ட பகுதி கூட விளங்கக்கூடாது என்று தன்னுடைய ஆடையை சீர் செய்துவிட்டு வரவேற்றவர்கள் தான் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு ஆட்சியாளர், அவர்கள் ஒரு பணக்காரர், அவர்கள் நபியருடைய மருமகன். அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 ஒரே ஹதீஸிலே சொல்லப்பட்ட 10 பேர்களில் ஒருவர். அவர்கள் தான் கண்ணியமானவர்களே கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா என்ற ஹதீஸுடைய அறிவிப்பாளர். அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் உங்களில் சிறந்தவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், மாண்பு மிகுந்தவர், குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், நேரடியாக தான் ஒரு முஅல்லிமாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர், தான் ஒரு மதரசாவுடைய நிர்வாகியாக கற்றுக் கொடுக்க உதவுபவர், தான் ஒரு தனவந்தராக தன்னுடைய பணத்தால் ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடியவர், தான் தன்னுடைய காணி பூமியை வக்ஃப் செய்து ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடியவர், தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை குர்ஆனுக்காக, குர்ஆனுடைய மதரசாக்களுக்காக செலவழிக்கக்கூடியவர், தான் அதை பராமரிக்கக்கூடியவர், அந்த ஆபில்மார்களை உருவாக்குவதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கக்கூடிய அல்லமா குர்ஆனை போதிப்பதற்கு பாடுபடக்கூடியவர் என்ற ஹதீஸுடைய அறிவிப்பாளர். இன்று நாம் ஓதுகின்ற இந்த காரிகள் ஓதிய கையிலே சுமந்து வந்த அந்த ராக்கைகளிலே இருக்கின்ற காபத்துல்லாவை சூழ அடுக்கப்பட்டிருக்கின்ற மஸ்ஜிது நபவியிலே அடுக்கப்பட்டிருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற மஸ்ஜிதுகளில் இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற எல்லா குர்ஆன்களிலிருந்தும் இன்று வரைக்கும் தன்னுடைய கபருக்கு சதகா ஜாரியாவாக நன்மை தொடரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உஸ்மான் ரலியல்லாஹு ஒரே ஒரு உதாரணம் போதும். மூன்றாவது பகுதி. அன்பானவர்களே, இந்த குர்ஆனை மதிக்கின்ற, இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகின்ற குர்ஆன், குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி பிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள் மறை இந்த குர்ஆனை கொண்டு மகிழுங்கள், விழா கொண்டாடுங்கள். கொண்டாட வேண்டியது குர்ஆன், மேடை ஏற்றப்பட வேண்டியது குர்ஆனுடையவர்கள். முதலாவதாக மகுடம் சூடப்பட வேண்டியவர்கள் குர்ஆனுடையவர்கள். எங்குமே குர்ஆனுடையவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் குர்ஆனுடையவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். அதோடைய ஷஹீதுகளுடைய ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது கபரிலே வைப்பதற்கு நபி அவர்கள் பார்த்த தகமை, நபி அவர்கள் பார்த்த தகுதி என்ன? ஐயுகும் அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன், இவர்களிலே குர்ஆனை அதிக மனனமிட்டவர்கள் யார்? அவர்களை முதலாவது கபருக்கு வையுங்கள். ஒரு முறை மக்பராவிலே லாம்பு பத்திக் கொண்டிருக்கிறது, இருட்டு, இரவு நேரம். யாருடைய கபரி, யாருடைய ஜனாசா என்று போய் பார்த்தேன். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்கி இருக்கிறார்கள். கபரிலே இறங்கி நபி அவர்கள் ஜனாசாக்களை அடக்கிய வரலாறுகள் குறைவு. கபிரிஸ்தானுக்கு போயிருக்கிறார்கள், அவர்கள் அங்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், அங்கு அதனுடைய கடமைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் கபரிலே இறங்கி ஜனாசாக்களை வைத்த வரலாறிலே இந்த சம்பவமும் வருகிறது. அதுதான் அப்துல்லா துல் பிஜாதைன். அப்துல்லா துல் பிஜாதி ரலியல்லாஹு அந்த ஜனாசாவை கபருக்குள் இறங்கி தன்னுடைய கையால் தூக்கி வைக்கின்ற பொழுது நபி அவர்கள், நான் என்னுடைய கரத்தால்
இவருடைய ஜனாசாவை தூக்கி கபிரிலே வைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? கான தல்லா அன்லில் குர்ஆன் கான தல்லா அன்லி கலாமில்லா, அல்லாஹ்வுடைய கலாமை அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தார். எனவே நான் அவருடைய ஜனாசாவை கபிரில் வைக்கிறேன். இதுதான் மறுமையிலும் குர்ஆன் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும், கிரீடம் வாங்கி தரும். இங்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்பட்டது மாஷா அல்லாஹ். குர்ஆனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு காரிக்கு இங்கு அடையாள சின்னங்கள் வழங்கப்பட்டன, சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதுவும் ஒரு ஷாஹித், இதுவும் அல்லாஹ்விடத்திலே சான்றாக அமையும். அந்த குர்ஆன் நமக்கு வாங்கி தரும், நமக்கு கௌரவ ஆடையை வாங்கி தரும், சுவர்க்கம் வரைக்கும் நம்மை கூட்டிக் கொண்டு செல்லும் என்பதிலே கபிரிலே ஒரு கேள்விக்கு பதிலாக குர்ஆன் இருக்கிறது. கபிரிலே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விக்கு பதில் குர்ஆன். எனவே குர்ஆனோடு லைப்பை, இணைப்பை, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதி பகுதி, மூன்றாவது பகுதி, 2 உதாரணங்களோடு. நாம் முஸ்லிம்கள், குர்ஆன் நமக்குரிய சொத்து. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு பெருமையான ஒரு சொத்து இருக்கிறது. பெருமிதம் அடைவதற்கும் பெருமை அடைவதற்கும் என்னுடைய உம்மத் பெருமை அடையக்கூடிய ஒரு சொத்து குர்ஆன் என்றார்கள். குர்ஆன் பிளஸ் ஏனையவைகள், குர்ஆனுடைய அறிவோடு சேர்த்து ஏனையவைகள். எல்லா கிரந்தங்களும் வாசிக்க தெரியும், எல்லா புத்தகங்களையும் வாசிக்க தெரியும், எல்லா சிலபஸ்களையும் முடித்திருக்கிறேன். பல டிகிரிகளை வாங்கிய ஒரு பட்டதாரியாக, ஒரு டிகிரி ஹோல்டராக நான் இருக்கிறேன். எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதென்றால் தனியே உட்கார்ந்து அழ வேண்டும். இந்த காரிகளை பயன்படுத்த வேண்டும் சமூகம். இந்த காரிகளுடைய கராத், இந்த காரிகளுடைய திறமைகள், இந்த காரிகளுடைய குரல் வளங்கள், இந்த காரிகளுடைய குர்ஆனுடைய அந்த நிபுணத்துவம் அவர்களோடும் அவர்களுடைய மாணவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தோடும் சுருங்கக்கூடாது. முழு ஊர் மக்களும் எந்தெந்த ஊர்களைச் சேர்ந்த காரிமார்கள் ஓதினார்களோ அந்த காரியிடமிருந்து குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது ஒவ்வொரு நபர்களும் திருத்தி தன்னுடைய தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையாக மாற்றிக்கொள்வோம் என்று வைராக்கியம் வைப்போம். அம்ர் இப்னு சலிமா சின்ன ஒரு சிறுவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், இறுதி பகுதி. அவர் யார்? அவர் அன்று கூட்டிக் கொண்டு படும் வரைக்கும், அன்றைய நாள் வரைக்கும் அவர் ஒரு முஷ்ரிக், அவர் காபிரான குடும்பத்து பிள்ளை, ஒரு பிற மதத்தைச் சேர்ந்த பிள்ளை. வரும்போது சொன்னார்கள், இந்த சிறுவனுக்கு குர்ஆனில் பல ஆயாத்துகள் பாடம். குர்ஆனை கொஞ்சம் மனநிமிட்டவர் யார்? முஸ்லிம் இல்லாத சிறுவர். முஸ்லிம் இல்லாத சிறுவர். எப்படி பாடமாக்கினீர்கள்? இல்லை, சஹாபாக்கள், நபி தோழர்கள் பிரயாணம் செய்கின்ற, தங்குமிடம், ஓய்வெடுக்கின்ற இடம் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே. அவர்கள் ஓய்வு நேரங்களிலே, பிரயாணங்களிலே ஓதுகின்ற குர்ஆனை கேட்டு கேட்டு பாடமாக்கி விட்டேன். 7 அல்லது 8 வயதில் இஸ்லாத்தை தழுவுகிறார். எத்தனையோ சூறாக்களை, எத்தனையோ ஆயத்துகளை முஸ்லிம் இல்லாமல் மனனம் செய்தவாறு. நம்முடைய வீட்டில் ஒரு பிள்ளை ஆபிலாக வைராக்கியம் வையுங்கள். எல்லா பிள்ளைகளையும் ஆக்குவேன் என்று வைராக்கியம் வையுங்கள். குர்ஆனோடு அவர் துறை சார்ந்தவராக மாற்றுங்கள். குர்ஆனோடு ஆலிமாக, குர்ஆனோடு டாக்டராக, குர்ஆனோடு இன்ஜினியராக, குர்ஆனோடு லோயராக, குர்ஆனோடு அக்கவுண்டராக, குர்ஆனோடு அரசியல்வாதியாக, குர்ஆன் படி நடக்கின்ற தொழிலதிபராக, குர்ஆனை முன்னும் பின்னும் உள்ளத்திலே சுமந்து வாழ்கின்ற ஒரு துறை சார்ந்தவராக நாமும் மாறுவோம். நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவோம். 7-8 வயதிலே அவருடைய அல்லாஹ்வுடைய இமாமாக மாற்றினார்கள். 7-8 வயதிலே தொழுகையை நடத்துகின்ற இமாமாக அவர்களை மாற்றுவதற்கு இஸ்லாத்துக்கு முன்னால் பாடமாக்கிய குர்ஆன் அவருக்கு அந்தஸ்தை கொடுத்தது. இந்த குர்ஆன் மூலம் சிலரை உயர்த்துவான், கண்ணியப்படுத்தியவர்களை உயர்த்துவான், அகௌரவப்படுத்தியவர்களை தாழ்த்துவான் என்பதற்கும் சிறந்த சான்று. வந்தோரை வாழ வைக்கும் புத்தளமான நகரம். நாட்டின் பல எல்லா மாவட்டங்களைச் சேர்ந்த ஒருவராவது புத்தளத்தில் இருப்பார். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புராதன சான்று மிக்க புத்தளம் ஜும்மா மஸ்ஜிதிலே, பெரிய பள்ளி வாயலிலே இந்த குர்ஆனை கௌரவிக்கின்ற நிகழ்வு ஹதரத் அவர்களுடைய வழிகாட்டலில், தலைமைத்துவத்தில், நிர்வாகத்துடைய ஒத்துழைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அடிக்கடி மொழியப்பட்ட ஒரு மதரசாவுடைய பெயர் ரவுலத்துல் ஹாஃபிலீன். அந்த மதரசா இப்பொழுது நடைபெறுகிறதா? அந்த மதரசாவுடைய விளைச்சல்கள் தான், அறுவடைகள் தான். பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஃபிலுடைய சான்றிதழை வாங்கி பார்த்தேன்.
அவர் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் 2008ஆம் ஆண்டு. 2008ஆம் ஆண்டு சான்றிதழ் பெற வேண்டிய ஹாஃபில் 2024ஆம் ஆண்டு சான்றிதழ் பெறுவதற்கு என்ன காரணம்? பதிலை தெரிந்து நான் கேட்கவில்லை, தெரிந்தவர்கள் முடிந்தால் சொல்லுங்கள். ஏன் இவ்வளவு இந்த பட்டமளிப்பு விழா தாமதம்? அதற்கென்ன காரணம்? இனங்காண்போம், பதிலை தேடுவோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ரோடு இந்த ரவுலத்துல் ஆஃபிலின் மதரசா மீண்டும் இந்த புத்தள ஜும்மா மஸ்ஜிதிலே, இந்த பெரிய பள்ளி வாயலிலே நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ கேட்டுக்கொள்கிறேன். கைவிட வேண்டாம், கைவிட வேண்டாம். இந்த சான்றிதழை பார்த்தவுடன் எனக்கு பல சிந்தனை வந்தது. ஏதோ தங்கடம், கால நிலைமை, சூழ்நிலை. பல தடவை இந்த மசூதிக்கு வந்து போயிருக்கிறோம். அந்த மதரசாவுடைய அந்த ஹாஃபில்களுடைய ஓசை கேட்கவில்லையே. அந்த ஹிஃபுல் மதரசா முன்னைய காலங்களிலே சிறிய வயதிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்து இங்கு நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்பொழுது கேட்ட அந்த குர்ஆனுடைய ஓசைகள் ஏன் இப்பொழுது கேட்பதில்லை என்று சிந்தித்ததுண்டு. இந்த சான்றிதழ், ஒருவருடைய சான்றிதழை பார்த்தேன், குறையாக சொல்லவில்லை. உங்களுடைய இந்த கௌரவத்தை, இந்த மகுடத்தை, இந்த ஊருக்குடைய, இந்த ஊருடைய செழிப்பை, இந்த ஊருடைய பரக்கத்தை, குர்ஆன் முபாரக், குர்ஆன் ஒளி, குர்ஆன் பரக்கத், குர்ஆன் ரஹ்மத், மன வருத்தமா கவலையா? குர்ஆன் ஓதுவோம், குர்ஆனை கேட்போம், நிம்மதி ஏற்படும். நமக்கு பொருளாதார நெருக்கடியா? குர்ஆன் ஓதுவோம், பரக்கத் ஏற்படும். கடையிலே வியாபாரம் இல்லையா? குர்ஆன் ஓதுவோம், வியாபாரம் நடைபெறும். நம்முடைய நோயா? குர்ஆன் ஓதுவோம், நிவாரணம் கிடைக்கும். நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையா? குர்ஆன் ஓதுவோம், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். நமக்கு பிரச்சனையா? வழக்கா? என்ன பிரச்சனையா? குர்ஆன் ஓதுவோம், சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பரம் சாட்டுகிறான், பறைசாட்டுகிறான், உறுதி கொள்கிறான். எனவே குர்ஆன் தான் வாழ்க்கை, குர்ஆன் தான் வாழ்க்கை. குர்ஆன் கபரிலே ஆபத்துகளை தடுத்து நிறுத்துகின்ற கேடயம், கொத்த வருகின்ற, சீண்ட வருகின்ற பாம்பை அடித்து விரட்டுகின்ற ஆயுதம். அந்த குர்ஆனுடைய நிலைமை என்ன? மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் ஒரு கருத்தை சொன்னால் இன்னும் ஒரு 5-6 நிமிடங்கள் முடித்துக் கொள்ள நேரம் முடிகிறது. அன்பானவர்களே, நான் ஒரு கருத்தை சொன்னால் கசப்பாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நாம் இன்று சோசியல் மீடியாக்களுக்கு, சமூக ஊடகங்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தை பேஸ்புக்கு, யூடியூபுக்கு, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு, டெலிகிராமுக்கு, என்ன மெசேஞ்சருக்கு, அதே போன்று கனிமொழி ஏனைய ஒவ்வொருவரும் பாவிக்கின்ற சோசியல் மீடியா ஸ்கிரீன் டைம் இருக்கிறது. நீங்கள் எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்தியாலங்கள் பாவித்திருக்கீங்க உங்களுக்கு பார்க்க முடியும். அந்த போனிலே பாருங்கள். அந்த நேரத்தை இங்கிருக்கின்ற எல்லோரும் குர்ஆனுக்கு கொடுத்திருந்தால் இங்கிருக்கின்ற எல்லோருக்கும் சான்றிதழ் கொடுக்க வேண்டும். எல்லோரும் ஹாஃபில்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து பாடமாக்கி இருந்தால் 6666 நாளிலே ஹாஃபில். ஒரு நாளைக்கு 15 வரி ஹிஃபுல் குர்ஆன் இருக்கிறது. 15 வரியிலே என்ன 20 பக்கங்கள் ஒரு ஜுசு. தபாரக்கல் அம்மையிலே கொஞ்சம் கூட பக்கங்கள் இருக்கின்றன, சூறாக்கள், சிறிய ஆயத்துக்கள். ஒரு நாளைக்கு 15 வரியிலே 5 வரி பாடமாக்கினால் கண்ணியமான ஒரு பக்கத்துக்கு 3 நாட்கள், 6 கண்ணியமானவர்களே 62 மாதத்தில் ஒரு ஜுசுடைய ஹாஃபில் நாம். ஒரு நாளைக்கு 5 வரி, ஒரு மணித்தியாலம் போதும். 60 நிமிடங்களில் 5 ஆயத்து, 5 வரிகளை அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்க சொல்கிறான். சத்தியம் என்று சொல்கிறான், உறுதியிட்டு சொல்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். ஹிஃபுல் செய்யக்கூடியவர்கள், மனனமடக்கூடியவர்கள், புத்துணர்ச்சி பெறக்கூடியவர்கள் இல்லையா? நீங்கள் தயார் இல்லையா? ஒரு நாளைக்கு 5 வரி, 60 நாளில் ஒரு ஜுசு, 30 ஜுசுக்களுக்கு அன்பான 2 மாதங்களில் ஒரு ஜுசு, 60 மாதங்களில் ஹாஃபிஸ். ஒரு நாளைக்கு ஒரு வரி, 15 நாளைக்கு ஒரு பக்கம், ஒரு மாதத்துக்கு 2 பக்கம் என்றாலும் எல்லோருமே ஹாஃபில். வைராக்கியம் வைப்போம். இறுதியாக இதற்காக, இந்த கல்விக்காக செலவழிக்கக்கூடியவருடைய பரக்கத், அவருடைய முன்னேற்றம், அவருடைய கடமை. இது ஊர் மக்களை, புத்தளத்துடைய சொத்து. இது புத்தளத்துடைய சொத்து. கண்ணியமானவர்களே, புத்தளத்துடைய சொத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும், மெருகூட்ட வேண்டும். புத்தளத்துடைய சொத்து இன்றைய மாஷா அல்லாஹ் உலகத்திலிருந்து, சர்வதேசத்திலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நோயப்பட்ட காரிமார்களுடைய அந்த ஓசைகளை, பேசப்பட்ட விடயங்களை, நடைபெற்றுக் கொண்ட நிகழ்வுகளை சர்வதேச மட்டத்திலிருந்து இன்று புத்தளமா நகரம் சர்வதேசத்திலே கொடிகட்டி பறக்கிறது. இந்த நிகழ்வு முடிந்தவுடன் ரவுலத்துல் ஆஃபிலின் மதரசா மீளெழுச்சி பெறாவிட்டால், மீண்டும் உயிர் பெறாவிட்டால் இந்த நிகழ்வு பூர்த்தி அற்றதென்பது இந்த பலகீனமான அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் குறைந்த என்னுடைய பணிவான கருத்து. ஒவ்வொருவருடைய முதுகிலும் நான் என்னுடைய கருத்தாக பணிவாக சுமத்துகிறேன். நாளை ஃபஜ்ரில் இருந்து இந்த ரவுலத்துல் ஆஃபிலின் மீண்டும் உயிர் பெறுவதற்கான அதற்குரிய போஷாக்குகள் வழங்கப்பட வேண்டிய, அதற்குரிய தனவந்தர்கள் முன்வர வேண்டிய. நான் தென்னந்தோட்ட உரிமையாளர். என்னுடைய தென்னந்தோட்டத்தில் 1000 மரம் இருக்கிறது. ஒரு மரத்தை ரவுலத்துல் ஆஃபிலின் என்று சீலடித்து ரவுலத்துல் ஆஃபிலினுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நான் இறால் வியாபாரி. ஒரு நாளைக்கு 100 கிலோ இறால்களை நான் ஏற்றுமதி செய்கிறேன். 1 கிலோ இறாலுடைய பணத்தை நான் இந்த ரவுலத்துல் ஆஃபிலின் என்ற மதரசாவை மீளெழுச்சி பெறுவதற்காக வேண்டி ஒப்படைக்கிறேன். நான் வெங்காயம் செய்கிறேன். மாதாந்தம் ஒரு 5 கிலோ வெங்காயம் இந்த ரவுலத்துல் ஆஃபிலின் அரபு கல்லூரிக்காக நான் அர்ப்பணிப்பேன். நான் வியாபாரி. என்னுடைய கடையில் நடக்கின்ற வியாபாரத்திலே மிச்சம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபாய், மாதத்துக்கு 3000 ரூபாய் நான் உண்டியலிலே போட்டு ரவுலத்துல் ஆஃபிலினை தூக்கி விடுகிறேன். நான் உப்பு வயல் செய்கிறேன். ஒரு மூடை உப்புடைய பணத்தை நான் மாதாந்தம் அல்லது வாராந்தம் இந்த ரவுலத்துல் ஆஃபிலினுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன். என்ன நடக்கும்? ஓதிய ஆயத்தோடும் ஒரு ஹதீஸோடும் ஒரு சம்பவத்தோடும் விடைபெறுகிறேன். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً, ரகசியமாக பரகசியமாக நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரங்களில் இருந்து செலவழிக்கக்கூடியவர்கள். பாருங்கள், இந்த சபையை ஒப்பாகிறது. குர்ஆன் ஓதப்பட்டது, தொழுதோம், அஸ்ர் மகரிப் இஷா இந்த விழாவோடு சம்பந்தப்பட்ட நேரத்தோடு 3 தொழுகைகளை நிலைநாட்டினோம். தொழுகையாளிகளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, செலவழிப்பது 3வது பகுதி. மூன்றும் இணைய வேண்டும். காரிமார்கள் ஓதினார்கள், கேட்டோம், தொழுதோம். 3வது பகுதி இணையாவிட்டால் இந்த ஆயத்திலே இறுதியாக அல்லாஹ் வாக்களிக்கின்ற விடயம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. ரகசியமாக பரகசியமாக நமது வளங்களில் இருந்து பொருளாதாரங்களில் இருந்து வாரி வழங்குவார்கள். இந்த ரவுலத்துல் ஆஃபிலினை நான் சிகரந்தொட வைக்க நான் முன் வருவேன். நிகழ்ச்சி முடிந்தவுடன் உரியவர்களோடு, குறிப்பாக இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம், அதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற அஷேக் அல் காரி, அன்புக்குரிய பல மார்க்க பணிகளிலே தன்னை அர்ப்பணித்த, தற்புகழ்ச்சியை விரும்பாத, நான் இப்படி சொல்வதையும் அவர் விரும்ப மாட்டார், ஆனால் மாஷா அல்லாஹ் அவரை இறுதி மூச்சு வரைக்கும் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பணிவிடை செய்வதற்கு இஹ்லாஸோடும் இஸ்திக்லாஸோடும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய ஆசிரியர் குலாமையும் கபூல் செய்வானாக. இந்த ரவுலத்துல் ஆஃபிலினுக்கு நான் செலவழிப்பேன் என்று வந்தால் யர்ஜூன திஜாரா லன் தபூர், லொஸ்டாகாத வியாபாரத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறார்கள். நஷ்டம் ஏற்படாது, இறால் நஷ்டமடையாது, தென்னந்தோட்டம் நஷ்டமடையாது, உப்பு வயல் நஷ்டமடையாது, வியாபாரம் நஷ்டமடையாது, விவசாயம் நஷ்டமடையாது. கிழங்கா கிழங்கு, வெங்காயமா வெங்காயம், மரக்கறியா மரக்கறி. ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ மரக்கறியுடைய 500 ரூபாயை ரவுலத்துல் ஆஃபிலினை உயிர்ப்பிப்பதற்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வீர்நடை போடுவதற்கும் நான் செலவழிப்பேன் என்று வைராக்கியம் வைத்தால் லன் தபூர், லொஸ்ட் இல்லாத நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை ஆசிக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், இலக்காக கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நஷ்டமடையா வியாபாரிகளாக நம்மை மாற்றுவானாக. நிகழ்வு 1 நிமிடம். நானும் தம்பியும். தம்பி நபியருடைய மதரசாவிலே முழுநேர மாணவர், குர்ஆனுடைய மதரசா, ஹதீஸுடைய மதரசா, மார்க்க சட்டத்துடைய மதரசா, அந்த சபையிலே மாணவர். நானா வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரம் செய்கிறேன்,
என்னுடைய தம்பி உங்களுடைய மதரசாவிலே, உங்களுடைய கலாபடத்திலே, உங்களுடைய சபையிலே மார்க்கம் படித்துக் கொண்டிருக்கிறான், குரானை படித்துக் கொண்டிருக்கிறான், உங்களுடைய ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எனக்கு உதவிக்கு தேவை, என்னுடைய வியாபாரத்துக்கு துணையாக தேவை, நீங்களுடைய தம்பியை தர வேண்டும் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பெரிய பிரசங்கம் செய்யவில்லை. அவருக்கு ஒரே ஒரு 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 வினா போங்கிலே ஒரு பதிலை சொன்னார்கள். உறுதியுமாக அறுதியுமாக, சகோதரரே, உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதும், உங்களுக்கு செழிப்பாக வியாபாரம் நடப்பதும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடைப்பதும் இந்த சகோதரனை நீங்கள் அர்ப்பணித்ததால் தான், இந்த சகோதரனுக்கு நீங்கள் செலவழிப்பதனால் தான் உங்களுக்கு ரிஸ்கே கிடைக்கிறது. இதா மாத்தபின் ஆதம், இறுதி ஹதீஸ், ஆதமுடைய மகன் மனிதன் வஃபாத்தாகினால், மௌத்தாகினால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். இங்கத்த அமலுகு இல்லாம சலாஸ், மூன்றை தவிர சதகா ஜாரியா, நிரந்தர தர்மம். அதற்கான சான்றுகளை முன்வைத்தேன். பயனுள்ள இல்ம், பயன் பெறப்படும் கல்வி ஞானம், அறிவு ஞானம். குரான், குரானுடைய இல்முதான் முதலாம் இலக்க இல்ம். எல்லா இல்முகளுக்கும் தலைமையில் எல்லா கலைகளையும் குரான் சொல்கிறது. குரான் இல்லாவிட்டால் கலைகள் கிடையாது, குரான் இல்லாவிட்டால் துறை சார்ந்தவர்கள் கிடையாது, குரான் இல்லாவிட்டால் இன்று உலகத்திலே அறிவு ஞானம் கிடையாது. எல்லா கலைகளும் குரான் இருக்கிறது. படிப்போம். அவ்வளதின் சாலியின் எதோ உலகு, தனக்காக பிரார்த்திக்கு நல்ல குழந்தை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த புத்தளமா நகர சகல மக்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க செய்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹாஃபிலை அல்ல பல ஹாஃபில்களை, பல காரிகளை உருவாக்குகின்ற, குரானுக்காக தன்னை அர்ப்பணித்த குடும்பங்களாக, நபர்களாக எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக என்ற துஆவோடு, அனுபவத்திலும் வயதிலும் மிகவுமே குறைந்த பலகீனமான இந்த அடியானை கண்ணியமான முறையிலே மஷூரா செய்து அழைத்து ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்த எனது அன்புக்குரிய அல் காரி ஷேக் ரியாஸ் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுக்கும், அந்த முடிவுக்கு ஒத்துழைத்த புத்தளம் பெரிய மஸ்ஜிதுடைய, பெரிய பள்ளிவாருடைய நிர்வாக உறுப்பினர்கள், ஆசிரியர் குலாம், ஏற்பாட்டு குழு, அதே போன்று நான் இந்த விழாவை மெருகூட்டுவதற்காக வேண்டி எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற, சமையலில் உதவி செய்கின்ற, சிற்றுண்டிகளை உதவி செய்கின்ற, இங்கு செலவழித்த ஒவ்வொரு ரூபாயாக இருக்கலாம், ஒவ்வொரு அபிப்பிராயமா இருக்கலாம், அதை ஏதோ மக்கள் மயப்படுத்த வேண்டும், குரானை மதிக்க வேண்டும் என்பதற்காக மீடியா துறையிலே நீங்கள் மீடியாவாக இருந்த எங்களுக்கு உதவி செய்கின்ற உங்களுடைய இந்த குரானை உலகறிய செய்து அல்லாஹ்வுடைய கலாமை உயர்த்திய நன்மைகளிலே பங்கு தருவானாக என்று கூறி, பேசிய விடயங்களில் ஏதாவது பிழை இருந்தால் இந்த சபையில் இருக்கின்ற ஆக இளைய, ஆக சிறிய ஒரு சிறுவர் எனக்கு திருத்தி தந்தாலும் நான் திருத்திக் கொள்வேன் என்ற பணிவான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.